ஆக்டர் விஜய். சாரி, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய். அவர் பாலிடிக்ஸ் புதுசு, விவரம் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா வெளுத்து வாங்குறாரு மேடம். ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோரும் இப்படி தான் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. பட் எனக்கு இது ரொம்பவுமே வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு. ஏன்டா அது வந்து ஆட்சியே வந்து அமைஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஏன் அப்படின்னா ஹவு த பீப்புள்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஒன்லி ஒன் பர்சன். ஏன்னா நிறைய பேர் வேட்பாளர் யார் நிற்கிறா என்னன்னே தெரியாமல் விசில் அப்படின்ற ஒரு சின்னத்தை வந்து போய் குத்திட்டு வந்தது தான் நிறையா பேர், எல்லாருமே சரி. ஸோ அப்படின்னு இருக்கிற டைமில் வந்து எப்படி வந்து இந்த பீப்புளை வந்து விஜய் அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நாட் மை ஒப்பீனியன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2-3 சைக்காலஜிக்கல் திங்ஸையும் வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து இது இருக்க போகுது. ஓகே, ஹாய், திஸ் இஸ் மீ கரண் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை தாண்டி ஒரு நார்மலான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், த ஃபெமிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச பையன். ஸோ இதில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் அவர்கள் வந்து கேம் பிளே ஆர் ரோல் என்ன வேணால் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸாக தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலேருந்து. எப்படின்னா வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, ஆக்டர் அப்படின்றத தாண்டி எவ்வளோ வந்து நமக்கு ஃபெமிலியராக இருக்காருன்றது அந்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தப்போ வந்து தெரியும். நானே வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ வரும் அப்படின்ட்டு. நான் ஓட் போட்டு வந்ததுக்கப்புறமேல் வந்து ஒரு 2 மினிட்டாக தான் வந்துருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளவோ ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து எத்தனையோ, ஏன்னா இந்த ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்றது குதிக்கிறது வந்து இதுதான் முதல் டைமான்னு கேட்டிங்க, அது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பவன் கல்யாணம் வந்து சொல்லலாம். ஒரு பல வருஷம் போராடி அதுக்கப்புறம் பிஜேபி கூட வந்து அலையன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஹி ஜஸ்ட் பிகேம் சம்திங் அந்த பொசிஷனுக்கு வந்து வந்துட்டார். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு நியூ பார்ட்டி வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளுதுன்றது இதுதான் முதல் முறை. அதுவும் சிறப்பாக ஆளுதுன்றது மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபெமிலியாரிட்டி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றதை வந்து பார்த்துக்காங்க. எனக்கு வந்து என்னென்னா இவங்க வந்து வாய்ப்பேச்சுக்கு தான் சொல்கிறாங்க நான் வந்து நினச்சேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் அழுகும் பொழுது இவங்களும் அழுகிறது, விஜய் அவர்கள் வந்து ஏதாச்சும் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணி இதை சொல்லும்போது இவங்க வந்து ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்கிறது என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டாக வந்து இருக்கும், அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ணாதுன்னு நான் வந்து நினச்சேன். பட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்றது நிஜமாலுமே ஒரு என்ன சொல்கிற, ஒரு அண்ணனா, ஒரு சித்தப்பாவா, ஒரு மாமாவா, ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்குன்றது அந்த ஓட்டை வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சு. 35-37% இஸ் நாட் அன் ஈஸி திங். ஏன்னா 1.5 கோடி சம்திங் அவ்வளோ ஓட் வந்து போயிருக்காங்க. 2 கட்சிகளை தள்ளிட்டு, 2 திராவிட கட்சிகளையும் பிறம் தள்ளிட்டு இவங்க தாவேக்கா அப்படின்ற ஒரு புதிய சக்தியை நம்பி ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. நானும் ஓட்டு போட்டேன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. நான் ஒரு யங்ஸ்டராக ஓகே, ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் வந்து பக்கத்தில் வர என்ன ஆகுது அப்படின்னா வந்து எல்லா அந்த 2 டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேனோட உண்மையான முகங்கள்லாம் வந்து எக்ஸ்போஸ் வந்து ஆரம்பிச்சிச்சுன்றது தான் உண்மை. ஸோ அப்படி இருந்த டைமில் வந்து ஓகே ஆஸ் யங்ஸ்டராக வந்து புதுசாக ஒருத்தவங்க வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு போய் வந்து ஓட் போட்டு வந்தது தான். பட் எனக்கு டபுள் மைண்டடாக தான் இருந்துச்சு. நிறைய பேருக்குமே வந்து இந்த நியூட்ரலான ஒருத்தவங்க இருப்பாங்க, ஓரளவுக்கு வந்து எப்படி தான் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்போ தான் ரிசர்ச் பண்ணவே ஆரம்பிச்சு நான்லாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து எலெக்ஷன் வச்சு இந்த ஓட்டு போட்டு இது ஒரு ட்ரெடிஷனாகவே வந்து வந்துக்கிட்டு இருக்க மாதிரி காசை கொடுத்து ஓட்டு போட்டு, ஸோ இந்த மாதிரி வந்தப்போ ஒரு நல்ல ஃபெமிலியரான ஒரு பர்சன், அது மட்டும் இல்லாமல் பீக் விட்டுட்டு வந்து ஒருத்தர் வராரு. அப்படி வரும்பொழுது அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர போகிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுடைய கொள்கையும் கோட்பாடையும் நம்பி நானும் தான் வந்து பின்னாடி வந்து இருந்தன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி போய் வந்து நான் ஓட் போட்டு வந்தேன். பட் இதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிக்கஸ்டான விக்டரியாக இருக்குன்றதில் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தாவேக்காரங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து வேட்பாளர்கள் இருந்து யாரெல்லாம் வந்து தாவேக்கா சார்பாக நின்னாங்களோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ண போகாமல் இருந்தது தான் வந்து உண்மைன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் சைக்காலஜியாக பார்க்குறேன். ஏன்னா மக்கள் வந்து இப்படி வந்து நம்புவாங்க அப்படின்றது வந்து இப்போ இருந்து இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்திருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பொலிட்டீஷியனாக வந்து இருந்தாப்பில் எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறமேல் தான் வந்து கட்சியை உடச்சிட்டு வந்து திமுகவை உடச்சிட்டு வந்து அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய பார்ட்டியை ஆரம்பித்து நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுட்டு அப்படி வந்து இருந்தாப்புல. ஏன்னா அப்போ இருந்தே மக்கள் மனசில் வந்து இந்த விஷயம் இருக்குது, யார் ரொம்ப தெரிஞ்ச முகமோ அவர்களை வந்து ஈஸியாக நம்பிடுவோம் அப்படின்றது உண்மை தான். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி. ஃபெமிலியர் ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ட்ரஸ்ட்.
அப்புறம் இன்னொன்று, இந்த சினிமா என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற அப்படின்னா வந்து இந்த சினிமாவை நிறையா பீப்புள்ஸ் வந்து வெறும் சினிமாவை மட்டும் பாருங்கள், படம் ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த சினிமா தான். சினிமா சேஞ்ச் த பெர்செப்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நிறையா விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் தன்னை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு காட்டுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து தேவை. இது வந்து சினிமா அப்படின்றது அது எல்லாத்தையுமே நான் சொன்னல, நான் 2 தான் சொல்லியிருக்கேன். அது போக வந்து எல்லா இடத்துலையுமே அவர் ஒரு ரொம்ப சாமிங்கான பர்சனாக காட்டுறதுனால அவனுக்கு ஸ்கில் இருக்குது, பாட்டு பாடுவாப்பில். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு வெளியிருந்து அவருக்கு வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம தனியாக வந்து ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா வந்து இத்தனையான ஸ்கில்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு சரியான ஒரு இடம் அப்படின்றது கிடைக்காது. ஆனால் ஒரு சினிமா அப்படின்ற ஒரு விதத்தில் வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டான்ஸ் ஆடலாம், பாட்டு போடலாம், டைலாக் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் காட்ட முடியும். ஸோ அப்படின்றதுனால அது எல்லா ஸ்கில்ஸையும் காட்டி என்ன சொல்கிறது, பீப்புள்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்றதுல தான் வந்து மெயினான ஒரு விஷயமா இருக்கும். இதனால் வந்து தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்புலாம் வந்து கிடையாது. ஏன்னா சினிமா பார்க்காத யாருமே இருக்க மாட்டாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக சினிமா அப்படின்றது இருக்குது. ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா வந்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பிரதிபலிக்கிற விதமாக தான் வந்து இந்த படைப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. நம்ம முதல்ல லவ் பண்ணணும் அப்படின்றதையே வந்து இப்போ லவ் பண்ணணும் அப்படின்னா லவ் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்றத காமிச்சது இதுதான். ஏன் அதுக்கு முன்னாடிலாம் இல்லையா சங்க இலக்கியத்திலலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எவன் போய் தேடி படிச்சுட்டு இருப்பான். ஒரு காட்சியை நம்ம கண் முன்னாடி காட்டுறாங்களா? ஸோ அதுதான். ஸோ சினிமா வந்து நம்ம வாழ்வியலோடு ஒற்றி இணைந்தது தான் வந்து இந்த சினிமா. இது எதுவாக வேணா இருக்கட்டும், நம்ம வந்து என்ன ட்ரெஸ் அணியணும் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்தது சினிமா தான். இப்போ வந்து என்ன சொல்கிறது, பாரிஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத காட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ வந்து எல்லாம் ஈஸியாக அக்செப்டபுளாக இருக்குது. நான் சொல்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து சினிமா தான் வந்து இப்படி இருக்கணும், 4 அடி அடிக்கணும், அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததுலாம் அந்த சினிமா தான். நம்ம தெரியாமலே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இந்த சினிமா தான். அது வந்து இன்னும் பிக்கான ஒரு லெவலில் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறமேல் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்குன்றதில் என்ன சொல்கிறது, திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது வந்து சூப்பரான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே வருவாங்க, வந்துட்டு வந்து கொலாப்ஸான்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் வந்து நினச்சேன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து நான் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வர முடியாமல் இந்த 2 கட்சிகளுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. யுனைடெட் திராவிடன் பார்ட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு புது உருட்டாங்க. நல்லா ஷாக்காயிட்டேன். சரி முடிஞ்சிடா அப்படின்ட்டு. ஆஃப்டர் த பீரியட் என்னாச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு புதுசான ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அந்த சேஞ்ச் நல்லாவே வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினிமா வந்து எந்த அளவுக்கு வந்து பீப்புள்ஸை வந்து ஓட் போட வச்சிருக்கின்றதில் வந்து இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அந்த டிவிக்கே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்க. ஸோ அடுத்து என்னென்னா சைக்கலாஜிக்கல் ப்ரூஃப். இந்த சைக்கலாஜிக்கல் ப்ரூஃப் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் சோஷியல் ப்ரூஃப். இந்த சோஷியல் ப்ரூஃபாக நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும். சிம்பிள். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எங்கேயாச்சும் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு சம்திங் நீங்கள் ரோட்டு கடையில் வந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு புதுசான ஊரில் எங்கேயாச்சும் வந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையில் வந்து காற்று அடிக்குது, ஒன்றுமே இல்லை, அந்த கடையில் வந்து யாருமே வந்து கிடையாது. பட் இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர க்ரௌடாக இருக்குது, பயங்கரமாக வந்து க்யூ நிற்கிது. ஸோ பார்த்தோன்னே நம்ம மைண்டுக்கு என்ன வந்து சம்மந்தமே இல்லாமல் தோணும் அப்படின்னா, ஓகே இந்த கடையில் வந்து நல்லா இல்லை, அதனால தான் வந்து எங்கே யாருமே இல்லை, அங்கே நல்லா இருக்குது, அதனால தான் அத்தனை பேர் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதே தான் வந்து விஜய் அவர்களினுடைய இந்த கட்டமைப்பும் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். நிறையா பேருக்கு வந்து அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் ஆர் எனிதிங், ஏன்னா அந்த நியூட்ரலான பர்சன். ஸோ இந்த மாதிரி நாளாக நியூட்ரல் தான், நான் இந்த கட்சிக்கு சார்பு அந்த கட்சிக்கு சார்பில் ஐ எம் நியூட்ரல் பர்சன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இவரை வந்து ரொம்ப வந்து நல்லவர், இவர் வந்து பயங்கர ஃபெமிலியரான ஒரு பர்சன், இவர் வந்து நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கட்டமைச்சது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஷியல் ப்ரூஃப் தான். ஏன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு சைடு நிற்கிறாங்க, இவர் நல்லவருன்ட்டு, இன்னொருத்த வந்து என்னதுரா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருப்பான். ஸோ அந்த பக்கம் ஒரு 10 பேர் வந்து இல்லை 9 பேர் வந்து இதுதான் சரின்னு நிற்கும் போது அவன் மைண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஓகே அப்போ இவங்களும் சரின்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம அந்த பக்கமே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வந்து குதிச்சிடுவான். திஸ் இஸ் கால்ட் as சைக்கலாஜிக்கல் சோஷியல் ப்ரூஃப்னால் வந்து இதுதான். ஏன்னா வந்து நம்ம மைண்டு வந்து டக்குன்னு வந்து டியூன் ஆயிடும். என்னன்னா வந்து அத்தனை பேர் அந்த பக்கம் நம்புகிறாங்க அப்படின்னா அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அப்படியே வந்து தவிடுவோம். ஸோ அந்த விஷயம் தான் அதில் வந்து நடந்திருக்கு. இந்த ஓட்டு வந்து இந்த சாதி ரீதியாக எல்லாத்தையுமே அடித்து உடச்சிட்டு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்மோர்த்திங் அந்த கேம்பெயின் அப்படின்ற விஷயம் அவ்வளோ நடத்தவும் விடலை. ஆனால் அப்படி இருந்தே எப்படின்னா கேம்பெயின்லாம் ஒழுங்காக நடத்தியதான் வச்சுக்கோங்களேன், 200 சீட்டெல்லாம் அழகாக வந்து அப்படி அடிச்சுட்டு வந்து போயிருக்கலாம். விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. ஆட்சி அமைஞ்சா அதென்ன அமைஞ்சா அமைக்கிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஹாலோ எஃபெக்ட். இது என்னடா புதுசாக இருக்குது ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னா வந்து இது என்ன சொல்கிறது, ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஃபெமிலியரான ஒரு ஃபேஸு. அந்த ஃபேஸு வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து அட்டாச் ஆகிட்டாப்பில். அட்டாச் ஆனதுக்கப்புறமேல் வந்து அவர் வந்து 2-3 நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவர் வந்து சாப்பாடு போடுறாரு, அவர் வந்து நிறைய உதவிகள்லாம் செய்கிறாரு. ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நல்லவர் தான், அவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லை, அவருடைய டார்க் சைடு நமக்கு என்னன்னே வந்து தெரியாது. இதுதான் வந்து ஹாலோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒருத்தனுடைய ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறான், நான் ரொம்ப நல்லது செய்கிறேன், ஒரு 5-6 பேத்துக்கு வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்து இருப்பாப்பில். ஸோ அதை பார்த்தே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஓகே இவருடைய ஃபுல் நடத்தையும் எல்லாமே வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் நல்லவர் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ளே போய் வந்து உட்காந்துப்போம். தட் இஸ் கால்ட் எஸ்னா ஹாலோ எஃபெக்ட்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். இந்த சோஷியல் ப்ரூஃபும் இந்த ஹாலோ எஃபெக்ட்டும் தான் வந்து இதில் பயங்கரமாக வந்து இது பண்ணியிருக்காங்க, அதனால் பயங்கரமாக வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. நான் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வந்து போடுறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் பிளாபரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த 2 விஷயம் வந்து நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணேன். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது விட்டுருங்க, நான் நியூட்ரலாக இருந்தேன். அவங்க வந்தாங்க, இந்த 2 கட்சி எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறமேல் வந்து வேண்டாம் NTKக்கு போடுறது வீணு, நம்ம போய் TVKக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எவ்ரி ஒன் ஜஸ்ட் என்ன நினச்சாங்க அப்படின்னா அது வந்து ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகும்னு நினச்சாங்க. பட் அது வந்து அவங்க ஆட்சியிலேயே அமையரை வந்து உட்கார வச்சிருச்சுன்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த 2 சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த பிராண்டிங். இதனடா அது பொலிட்டிக்கல் பிராண்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பொலிட்டிக்கல் பிராண்டிங்னா என்ன நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆர் சம்திங் ஏதாச்சும் ஒரு புதுசாக வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறோம். நாம் வந்து ஒரு பெரிய ஆளுமை, நம்ம ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரூலுக்கு வந்தோம் அப்படின்னா நான் வந்து நல்லா வந்து இந்த நாட்டு ஆளுமை, அது ஏதாச்சும் ஒரு பொசிஷன் கொடுத்தீங்க அப்புறம் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளை வந்து பிராண்ட் பண்ணுறது, நான் தான் அப்படின்றத வந்து காட்டுறதுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவருடைய பீக், அதாவது வந்து மேக்ஸிமமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸினுடைய ஹார்ட்டையும் வந்து வென்று விட்டார். ஸோ அது வென்றுட்டு அவர் வந்து வந்த உடனே வந்து பீப்புள்ஸும் வந்து போட்டுட்டாங்கன்றது தான் வந்து உண்மை. இது வந்து பயங்கரமாக பொசிஷன் பண்ணிக்கிட்டார். அது ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜாக இருந்தது. என்னன்னா வந்து இந்த சினிமா, அதில் தான் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ். உங்களை வந்து நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கும் தன்னை யார் என்பதை காட்டுவதற்கும் வந்து ஒரு சிறந்த மேடையாகத்தான் வந்து இருக்குது. பட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கூத்தாடி ஓட்டு போடாதீங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அவர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஆமாம் நான் கூத்தாடியாகவே இருந்துட்டு போகிறேன், அந்த கிரிட்டிசம் வேணால் வச்சுக்கோங்க, பட் என்ன வந்து சோறு போட்டு வளர்த்தது இந்த மக்கள் தான். தட் மீன்ஸ் நான் ஐ எம் ஸோ கிராட்டியூட் ஃபார் தோஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து நல்லபடியாக வந்து போய்கிட்டு வந்து இருக்காரு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3-4 பாயிண்ட் வந்து சொல்லிட்டேன். ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து இந்த ஃபெமிலியர் ஃபேஸு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஹாலோ எஃபெக்ட், அப்புறம் சோஷியல் ப்ரூஃபு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். இது கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவோ வந்து இருக்குது. ஏன்னா ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. ஏன்னா தட் மீன்ஸ் இப்போதைக்கு ஈஸி. நான் சொல்கிறது யங்ஸ்டர்ஸை வந்து அப்படியே தள்ளி வந்து வச்சுருங்க. ஆனால் இவங்க உள்ள வந்து ஒரு 30-40 வயசு அவங்ககிட்டலாம் வந்து ஃபோனெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க எவ்வளோ எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் செஞ்சுருக்குன்றது மிகப்பெரிய ஒரு இதுதான். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து அவர் டார்கெட் பண்ண ஒரு இதுதான். ஏன்னா வந்து மை டியர் குட்டி நண்பா நண்பீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் இந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக அது போய் விழும் அப்படின்றது தெரில. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களாம் அடம் பிடிச்சி நீ டிஎம்கேக்கு போடாத, ஏடிஎம்கேக்கு போடாத, டிவிகேக்கு போடுன்னு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷனில் தான் வந்து அதிகமான வந்து யங்ஸ்டர்ஸும் பெண்களுமே போய் வந்து ஓட் போட்டிருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் கடல் கடந்து வந்தெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு ஓட்டுக்காக. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான விஷயம். ஒரு டிசர்விங்கான பர்சனை வந்து நாம் வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சுருக்கோம் அப்படின்றதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து இது செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறது தான். ஏன்னா வந்து எப்படி வந்து பீப்புள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்றதில் இந்த விஷயங்கள்லாம் வரும். முக்கியமாக அந்த ஹாலோ எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஹெச் வினோத் அவர்கள் வந்து இன்டர்வியூவில் ஆங்காங்கே வந்து சொல்லியிருப்பார். அதில் முக்கியமாக வந்து ஒரு 1000 கோடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் வந்து மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதனால் வந்து விஜய் அவர்களை வந்து கார்னர் பண்ணுறதெல்லாம் இல்லை, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் தான். அதே மாதிரி சோஷியல் ப்ரூஃபும் வந்து அப்படி தான். இந்த நியூட்ரலான பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சேர்ந்து நிற்கிறதெல்லாம் வந்து இந்த டைம் தான் நடந்துச்சுன்றதால நல்லா தெளிவாக வந்து தெரியுது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு வெல்லான டிசர்விங்கான பர்சனை வந்து தான் உட்கார வச்சுருப்போம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி இன்னும் வந்து பெட்டராக வந்து இருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னா நான் மேலாப்பில் தான் ரிசர்ச் பண்ணேன், இன்னும் வந்து நிறையா வந்து இருக்கும். ஏன்னா ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. ஸோ அதில் இது 2-3 வழிகள் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறையா யாப்பிங் நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.